أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين. இனி எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களை அவர்களின் அதிபதி தன் கருணையில் நுழைவிப்பான். இதுவே தெளிவான வெற்றியாகும். وَأَمَّا الَّذِينَ كَفَرُوا أَفَلَمْ تَكُنْ آيَاتِي تُتْلَى عَلَيْكُمْ فَاسْتَكْبَرْتُمْ وَكُنْتُمْ قَوْمًا مُجْرِمِينَ. மேலும் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களிடம் சொல்லப்படும், என்னுடைய வசனங்கள் உங்களிடம் ஓதி காட்டப்படவில்லையா? ஆனால் நீங்கள் பெருமையெடுத்தீர்கள், மேலும் குற்றம் செய்யும் மக்களாயிருந்தீர்கள். وَإِذَا قِيلَ إِنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ وَالسَّاعَةُ لَا رَيْبَ فِيهَا قُلْتُمْ مَا نَدْرِي مَا السَّاعَةُ إِن نَّظُنُّ إِلَّا ظَنًّا وَمَا نَحْنُ بِمُسْتَيْقِنِينَ. மேலும் அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது என்றும் மறுமை நாள் வருவதில் எவ்வித ஐயமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டால், மறுமை என்றால் என்னவென்றே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வெறும் ஊகம்தான் கொண்டிருக்கின்றோம், உறுதி கொள்ளக்கூடியவர்களாய் இல்லை என்று நீங்கள் கூறிக்கொண்டிருந்தீர்கள்.